அதை நான் மறந்துட்டு வந்தேன். நான் உடனே என்ன பண்ணேன்னா நம்ம தியாகராஜ் சார்கிட்ட சேத்தன் சார்கிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். நீங்கள் பேசுறீங்க சார், அது என்ன அப்புறமா இருந்து சொன்னேன் சேத்தன் சார், நான் இந்த மாதிரி தியாகராஜ் சார்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் என்னால கோவப்பட்டார். தியாகராஜ் சாருக்கு ஏற்றுக்கு நம்பர் கொடுத்துருக்கீங்க, நம்ம கேட்கல, நான் அவருக்கு மாட்டாங்க, நீ அவர் நம்பர் கொடுத்தா நான் அவர் நம்பர் தக்கோட்டு அவரு என்ன நேரில் வந்து ஆஃப் பண்ணவும் மாட்டாரு. இது மாதிரி இப்போ இங்க வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு என்னை பற்றி தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நீங்க இருக்கீங்க இல்லையா, இதோட கவுண்டர் வந்து நாங்கள் 1967 we are the founder of this contract. 2010 வரைக்கும் நாங்கள் இருக்கோம். ஆனா இங்க கிட்ட ஆயிரக்கணக்கான ஆளுங்க வேலை செய்யறாங்க. ஆயிரக்கணக்கான ஆள், அது ஆயிரக்கணக்கான ஆளுங்க பர்மனெண்ட் கூட ஆயிட்டாங்க. ஆனா 2010 நடக்கிற விதத்துக்கு காரணம் என்னன்னா அநியாயம் அக்கிரமம் அந்த மேனேஜ்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. இதுதான் காரணம். நாங்கள் ஆனா இன்னொன்று உங்களுக்கு எல்லாரும் சொல்ல விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து கிராஜுவேட்டியை பத்தி பிரசிடென்ட் எல்லாம் சொன்னார். ஆனா உங்களுக்கு ஒரு காசு இல்லாத ஒரு வக்கீல் இருக்காரு, அது நான். நான் உங்க கேஸ் கிராஜுவேட்டி ரிட்டையர் ஆகிட்டு போன இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கிராஜுவேட்டிக்காக நான் தான் கேஸ் போட்டேன். மேனேஜ்மெண்ட்காரங்களும் போம்பேல இருந்தெல்லாம் வக்கீலுங்களை இறக்கினாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பருப்பும் விழுது. நான் வந்துட்டு 3 கோர்ட்லையும் வந்துட்டு நான் தான் ஜெயிச்சேன். 3 கோர்ட்லையும் ஜெயிச்சேன். ஏசி கோர்ட்ல, பிசி கோர்ட்ல, ஆர்எஸ்சி கோர்ட்ல எல்லாம் ஜெயிச்சு 60 பேருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒருத்தருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் கிராஜுவேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா மேனேஜ்மெண்ட் இது எதெல்லாம், ஆனா கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இனி எதெல்லாம் கொடுத்தா இது வந்துட்டு 100 கோடி ரூபாய் போகுமே சொல்லிட்டு போன மாசம் வந்துட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இது ஸ்டே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப நீங்க ஹைகோர்ட் போக முடியுமா? அங்கேயும் நான் தான் காசு இல்லாத வக்கீல் உங்களுக்கு. அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த கேஸ் எங்க நடக்குதுன்னா குருகுட்டபாளையன்ற ஒரு இடத்துல, பெங்களூர்ல இருந்து கும்பூர் போற ரோடு. ஆனா ஒரு முறை நான் போய் வர்றதுக்கு எனக்கு வந்து 8000 இருந்து 10,000 ரூபாய் செலவு. 100 முறை நான் போயிருக்கேன். ஆனா நான் ஒருத்தருக்கே நான் ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்கல, யார்கிட்ட சொல்லவும் கிடையாது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் முறை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆனா நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் அது வந்துட்டு பத்திரப்படுத்தி கொடுத்துருக்கேன். இது அந்த கிராஜுவேட். ஆனா இன்னொன்று பெம்பலுடைய ஆட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பெம்பல் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ் வைக்கணும். நாங்கெல்லாம் கான்ட்ராக்டர்ஸா இருக்கும். எல்லா கான்ட்ராக்டர்ஸ்க்கும் வந்துட்டு 2 வருஷத்துல 3 வருஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா 5 வருஷம் நீங்க கரெக்டா வேலை பண்ணிட்டா நீங்க கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. அதனால இது கட் பண்ணதுக்காக 3 வருஷம் 2 வருஷம் தான் கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்கணும். இப்போ அங்க நீங்க கிராஜுவேட்டுக்கு போட்ட உடனே என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா இவர் யாருன்னு தான் நமக்கு வந்து இல்லான்றாங்க. இவர் நம்ம லேபர்ஸே எல்லான்றாங்க. செகண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணலன்றாங்க. 240 days in a year with 5 years continuity of service only are registered for graduate. அந்த இதை வந்து கட் பண்ணுறதுக்காக உங்களை வந்துட்டு கான்ட்ராக்டர் யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இப்போ கூட உங்களுக்கு கூட நீங்களும் இப்போ ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு அந்த சேம் இதுதான் வரும். ஏன்னா உங்களுக்கு நீங்க பல கான்ட்ராக்டர்ஸுக்கு நீங்க வேலை செய்யறதுக்கு. ஆனா உங்களுக்கு வந்துட்டு கிராஜுவேட்டி வந்துட்டு கட் ஆகிடும். அதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். கான்ட்ராக்டர்ஸ் யாருன்னா மாற்றோம். ஆனா நாங்க வந்து ஜெனரல் ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த நீங்க எதனா ஒப்பந்தம் பண்ணும்போது அந்த இதுல வந்துட்டு இது ஒரு மெயின் கிளாஸ் நீங்க ஆட் பண்ணணும். இன்னொன்னு நம்ம ஃபைட் பண்ணோம். எப்படி ஃபைட் பண்ணோம்னா இப்போ சேலம் அத்தாரிட்டிஸ் வர்சஸ் இந்தியன் யூனியன்ல வந்துட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு.
சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆர்டர் ஆயிருக்குன்னா 240 நாள் ஒரு வருஷத்துல 10 வருஷம் 2400 நாள் யாரும் வேலை செய்யறாங்கன்னா ஒரு பர்மனன்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இங்க கேட்க கூடாது. 10 வருஷம் யார் யார் வேலை செய்து 2400 நாள் வேலை செய்திருக்கீங்களோ நீங்க எல்லாம் வந்துட்டு ஃபைல் பண்ணணும். முதல்ல இப்போ போயிட்டு இம்மிடியேட்டா நீங்க வந்துட்டு இம்மிடியேட்டா வந்துட்டு யார் யாரு 10 வருஷம் வேலை செய்திருக்கீங்களோ 2400 நாள் யார் வேலை செய்திருக்கீங்க நீங்க வந்து உடனே ஏஎல்சிக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடணும். நான் வந்துட்டு ஐ எம் எலிஜிபிள் ஃபார் பர்மனன்ட் அது போட்டு விடலாம். அது நடக்கட்டும். ஆனா வந்துட்டு அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு டிமாண்ட், இன்னொன்று வந்துட்டு ரைட்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ரைட்ஸ் அவங்க பின்னாடி வாசி வாங்கலாம். அப்ப விட்டுட்டு நம்ம கெஞ்சி போகக்கூடாது, கொடுக்கணும் நம்ம ரைட்ஸ். நம்ம கெஞ்சி கூடாது, கொடுக்கணும். இப்போ மினிமம் வேஜஸ் நவம்பர் 1 கவர்மெண்ட் ஜியோ பாஸ் ஆயிருக்கு. 21,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு. நவம்பர்ல வந்து ஜியோ பாஸ் ஆயிருக்கு, கொடுத்தே ஆகணும். ஆனா கான்ட்ராக்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா DML is the principal employer. Principal employer should ensure that the minimum wages is paid to the workers. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, லா இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா உங்க பின்னாடி நானும் இருக்கிறேன். ஆனா சென்ட்ரல் சார் இங்க வந்துருக்காரு இல்லையா, ஆனா இவங்க வந்துட்டு ஏதோ பேப்பர்ல வர்றதுக்கும் போட்டோ வர்றதுக்கும் வரல. ஆனா உண்மையா உங்களுக்காக இந்த போராட்டத்துல ஒரு கலந்துன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. அதனால அப்புறமா சார் நீங்க 15ஆம் தேதி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நான் மண்டபம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பப்படுறேன். நம்மளுக்கு கொள்கை எதனா இருக்கலாம், நம்ம ஒரு மதம் எதனா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய